ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாரதி ஹியர். இந்த வீடியோவில் நம்ம சென்னை தீவுத்திடலில் நடக்கிற 47வது சுற்றுலா பொருட்காட்சி பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுற்றுலா பொருட்காட்சிக்குள்ளே என்னென்னலாம் இடம்பெற்றிருந்தது, தமிழக அரசின் பல்வேறு துறையில் உள்ள திட்டங்கள், நலத்திட்டங்கள் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா 30க்கும் மேற்பட்ட துறைகள் இடம்பெற்றிருந்தன. அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பல்வேறு பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம முதலாக பார்க்க இருக்கிறது தீயணைப்புத்துறை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ டீம் வந்து எப்படி வேலை செய்வாங்க, அது எல்லாமே டெமோவாக காமிச்சிருந்தாங்க, காட்சியாகவும் வைக்கப்பட்டிருந்தது. ரோப், அப்புறம் ரெஸ்கியூ பண்ணுற ஐட்டம், லைஃப் ஜாக்கெட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம தீயணைப்புத்துறை வைக்கப்பட்டிருந்த காட்சிகளெல்லாம் பார்த்தது வெளியில் வந்தோம்னா, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை. உள்ளே வந்தோம்னா டான்கார், ஃபெசிலிட்டேட்டிங் எம்எஸ்எம்இ ஆஃப் தமிழ்நாடு, டான்சாய் போன்ற தலைப்புகளில் இந்த திட்டங்கள் பற்றி விரிவாக நம்மளுக்கு காட்சிப்படுத்தியிருந்தாங்க. பெரிய தொலைக்காட்சி பெட்டியில் வீடியோவாக நம்ம அதை பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் பவுல்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதாவது கால்நடை பராமரிப்பு துறை. பல்வேறு வகையான கோழி வகைகள் எல்லாம் எப்படி வளர்க்கப்படுகின்றன, கால்நடைகளாகவும் காட்சிப்பட்டிருந்தாங்க. அது உண்மையானது இல்லை, பொம்மைகளாக வச்சுருந்தாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது இந்தியன் ரயில்வேஸ் சென்னை எக்மோர் நுழைவு வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத ஸ்கிராப் ஐட்டம்ஸ்லாம் வச்சு நம்ம ஒரு அழகான சிங்கத்தினுடைய உருவம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்ச உடனே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அதனுடைய டெமோ வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியன் ரயில்வேஸ் யூஸ் பண்ணுற பல்வேறு வகையான எக்யூப்மெண்ட்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற மின்சாதன பொருட்கள், ஃபியூஸ் கேரியர்ஸ், இது போன்ற பல்வேறு பொருட்கள்லாம் விரிவாக படமாகவும் வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் விரிவாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மாற்றுத்திறனாளிகள் துறை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை. நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் லெவல் செக் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க, கான்சன்ட்ரேஷன் டெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாமே லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை. நம்ம உள்ளே போனோம்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும். இவங்க எல்லாமே மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் பல்வேறு சுய உதவிக்குழுக்கிலிருந்து உருவாக்கின பொருட்கள்லாம் விற்பனைக்காக வைத்திருந்தாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை. நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா பல்வேறு நிறுவனங்கள் உருவாக்கிய
எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம காட்சிப்படுத்தியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹீட் டிடெக்டர்ஸ், என்விரான்மெண்டல் சேஃப்டி மெஷர்ஸ், அதுக்கப்புறம் ஐ சேஃப்டி சிமுலேட்டர், இது மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக காமிச்சிருந்தாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமை. இந்த துறையில் பார்த்திங்கன்னா நிறைய சோலார் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. செல்ஃப் சஸ்டெயின்டு ஸ்மார்ட் ஃப்ளேஜ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. விண்ட் எனர்ஜி, சோலார் பேனல்ஸ், சோலார் பம்ப் செட், அப்புறம் நம்ம வீடுகளில் எப்படி சோலார் சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவாக வந்து டெமோ வச்சுருந்தாங்க, ப்ராஜெக்ட் பண்ணி அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பில்டிங்ஸில் நம்ம எப்படி வந்து சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது நீர்வளத்துறை. நம்ம உள்ளே வந்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அணைகள்லாம் வந்து ஃபோட்டோவாக வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. மணிமுக்தா நதி அணை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது தமிழ்நாடு தொழில்நுட்பத்துறை மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இ சேவை மையம் இருந்தது. அங்கே வந்து மின் இணைப்புடன் ஆதார் கார்டு இணைக்கும் திட்டம் வந்து செயல்படுத்தி இருந்தாங்க. இது பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். உள்ள நுழையும் போதே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் சென்னை மெட்ரோ ரயில் வந்து டெமோ வச்சுருந்தாங்க. அங்கே எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. உள்ளே போனீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் இருக்கிற திட்டங்கள், அங்கே யூஸ் பண்ணுற என்ஜின்ஸ், டெமோ எல்லாமே வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் மெட்ரோ ரயில்கள் வழித்தடங்கள் அமைக்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ் தமிழ்நாடு. நம்ம உள்ளே போனோம்னா பிரிசனில் எப்படியெல்லாம் செட்டப் இருக்கும், அதை பற்றின முழு தகவல்கள் இங்கே இருக்கும். சிறையில் இருக்கும் கைதிகளால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் விற்பனைக்கு வைத்திருந்தாங்க. அடுத்ததாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் கூட்டுறவு இணையம் இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆவின் ஸ்டால் இருந்தது. ஆவின் உற்பத்தி பொருட்களான பால், மில்க் ஷேக், ஐஸ்கிரீம், நெய் மற்றும் பல்வேறு பொருட்கள் விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. மேலும் பொருட்காட்சி உள்ளே பார்த்திங்கன்னா டிரைவிங் தியேட்டர், டிரைவிங் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காவல்துறை. சென்னை பெருநகர போக்குவரத்து காவல், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, தமிழ்நாடு போலீஸ் கமாண்டோ, கிரேட்டர் சென்னை போலீஸ், அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆர்ம்டு ரிசர்வ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. மேலும் கடலோர பாதுகாப்பு குழு மற்றும் பல்வேறு தகவல்கள் வைக்கப்பட்டிருந்தன. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்து சமய அறநிலையத்துறை. உள்ளே நுழைஞ்ச உடனே கோவில் செட்டப்பில் அம்மன் சிலைகள், சிவபெருமான் சிலைகள் மற்றும் பல்வேறு வகையான சாமி சிலைகள்லாம் வைத்திருந்தாங்க.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு மீன் வளர்ச்சித்துறை. பல்வேறு வகையான வண்ண வண்ண மீன்கள் வந்து மீன் தொட்டியில் வச்சு பார்வைக்கு வைத்திருந்தாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தமிழ்நாடு வனத்துறை. நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு செட்டப்பை வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதை பார்க்க ரொம்பவே அழகாகவே இருந்தது. யானைகள், பல்வேறு விலங்கினங்கள், பறவைகள், அடுத்ததாக நம்ம பார்க்குறது தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. மீண்டும் மஞ்சப்பை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நெடுஞ்சாலைத்துறை. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள நெடுஞ்சாலைத்துறை ரோட் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து டெமோ வச்சுருந்தாங்க. மேலும் ஆறுகள் மற்றும் அணைகளுக்கு இடையே போடப்படும் சாலை வசதிகள் எல்லாம் அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊட்டியில் மலைப்பாதைகளில் இருக்கிற மிகவும் கடினமான சாலை வடிவமைப்புகள் வந்து காட்சி அமைச்சிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பட்டு வளர்ச்சித்துறை. பட்டுப்பூச்சி வளர்த்தல், அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், எப்படி வந்து பட்டுப்பூச்சிலேருந்து நூல் எடுத்து அதை வந்து சேலை வடிவமைக்கிறாங்க, இது போல் பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம அங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதாவது முதல் வாரம், 2வது பருவம், 3வது பருவம், அந்த பட்டுப்பூச்சி எப்படி வந்து வளரும் அதை பற்றின லைவாக நமக்கு காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த பட்டுப்பூச்சிலேருந்து பஞ்சு எடுக்கிறாங்க, அதிலிருந்து எப்படி நூல் உருவாக்கி சேலைக்கு நூலாக வந்து உருவாக்குறாங்க அப்படின்றத ஒரு டெமோவாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா கல்வித்துறை இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான வண்ண மலர்கள் இருந்தது. அப்புறம் குறைந்த நீர் செலவில் எப்படி வந்து நம்ம பயிர் வகைகள் செய்யலாம், வீட்டில் எப்படி மரங்கள், செடி வகைகள்லாம் வளர்க்கலாம் அப்படின்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. மேலும் பல்வேறு வகையான அரிய வகை பூச்செடிகள்லாம் பார்வைக்கு வச்சுருந்தாங்க. விருப்பம் இருக்கிறவங்க நம்ம அந்த செடிங்கள்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வச்சு வளர்க்கலாம். மேலும் அது கூடவே மண்புழு உரம், பூஞ்சான் ஒழிக்கிறதுக்கான மருந்துகள், இதெல்லாமே விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. இந்த 47வது சென்னை சுற்றுலா பொருட்காட்சியில் தமிழக அரசின் பல்வேறு துறையில் உள்ள நலத்திட்டங்கள் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. மேலும் 30க்கும் மேற்பட்ட துறைகள் இடம்பெற்றிருந்தன. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on next video. Bye bye.